இப்போ இந்த இதில் உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னா வெச் அப்படின்னா என்ன, டேஷ் அப்படின்னு நினைச்சேன். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் CH4 இதெல்லாமே சிங்கிள் பாண்டா, இது கார்பன், இதெல்லாமே ஹைட்ரஜன். மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கொயர் பிளேனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்வான்டேஜ் வர 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 அந்த மீத்தேனுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்கொயர் பிளேனார் இல்லை, அது டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு 300 வருஷம் கழிச்சு அது ராங்காக கூட போகலாம். டெக்னாலஜி வர வர அதனுடைய எக்ஸாக்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம கிடைக்கும். இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கில் இந்த ரெண்டும் பிளேன் இருக்கிறதா இருக்கும். அதாவது போர்டு என்ன பிளேன் இருக்கோ அதே பிளேன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டாக இப்படி இருக்கும். கரெக்டாக நான் சொல்ல புரியல இல்லையா? இது ஒன்று அவுட் ஆஃப் த பிளேன், இன்னொன்று அதாவது இதுக்கு பேர் என்னன்னா வெஜ்னு அர்த்தம், இதுக்கு பேர் டேஷ் அர்த்தம். வெஜ் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர். இது பிளேட் இருக்கு, இதுதான் போர்டு இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு இந்த பிளேஸ் வந்து போர்டு. இந்த போர்டுக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த ப்ளூ, இதுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த ரெட். இதுக்கு பேர் என்னன்னா வெஜ்னு சொல்லுவாங்க, இந்த டேஷ் சொல்லுவாங்க. இது 3D ரெப்ரசன்டேஷன். இதை 2D நீங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது, நம்ம போர்டில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது ரெண்டும் பிளேன்ல இருக்கு. கரெக்டா? இதுவும் பிளேன்ல இருக்கு. இப்போ இது எல்லோ, கரெக்டா? இது ஒரு எல்லோ வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடியது ஸ்கை ப்ளூ, கரெக்டா? அப்ப இந்த போர்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. இது பேர் தான் வெஜ். வெஜ் அப்படின்னா அர்த்தம் வெஜ் அப்படின்னா அர்த்தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர். நம்ம வியூ பண்றதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான். இப்படி நான் வியூ பண்றேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடியது தான். அதாவது இப்படி நான் வியூ பண்றேன், இப்படி வியூ பண்றேன். வெஜ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர். இந்த டேஷ் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த வீவர். என்னது? அவே ஃப்ரம் த வீவர். இட் இஸ் கால்ட் த டேஷ். டேஷ்னா நமக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தம். வெஜ் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இந்த கார்பன் அதாவது CH4 உடைய ரெப்ரசன்டேஷன். இதுல ஏன் சார் நம்ம இந்த வெஜ் டேஷ் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ல இப்போ ஒரு 6 ரகம் கேட்கறாங்க. இதே கொஸ்டின் நம்ம கேட்ட அதே கொஸ்டின் பாருங்க. என்ன ஆகுது? பிரைமரி ஆல்கஹால். இது கார்பன், உங்க OH பண்ற ஒரு கார்பன் கூட அட்டாச். இது பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால். கரெக்ட்டா? பிரைமரி, செகண்டரி என்னது? இதெல்லாம் ரியாக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர்ல குளோரின் வருது. குளோரின் எங்க இருந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது சரிங்களா? அட்டாக் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் சைடுல இருந்தா இந்த வெஜ் ஆக்டா வெஜ் டேஷ் ஆக்டா டேஷ். சரிங்களா? இப்போ நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ல நீங்க அதாவது கன்சிடர் இருந்தா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஸ்டீரியோ சப்போஸ் இந்த ஸ்டீரியோ பிடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்படி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ये டெட்ராஹெட்ரல் ஜியோமெட்ரி ஒரு மீத்தேன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது அந்த இடத்துல கார்பன் அது கூட ஹைட்ரஜன் இருக்குதா, அதான் அதோட வேலன்ஸ். இப்போ அந்த OH எழுதி கொடுத்துருக்காங்க, வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க, OH எழுதி கொடுத்துருக்காங்க வெஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆல்கஹால்ல இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர்ல OH இருக்குன்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் த வீவர்ல OH இருக்குதா அர்த்தம். நமக்கு டெர்ஷரி அண்ட் செகண்டரி, டெர்ஷரி அண்ட் செகண்டரி இதுல பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒரு அல்கைல் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிப்போம். அதுல SN1 னா என்ன, SN2 னா என்ன அப்படிங்கறத நம்ம டீடைலா படிப்போம். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. SN1, SN2, E1 and E2 இந்த ஹாலோ ஆல்கைல் and ஹாலோ அரேஞ்ச். இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தோம். இதுல SN1 னா இருந்தா இந்த மெக்கானிசம் அதாவது டெர்ஷரி ஆல்கஹாலா இருந்தா ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் SN1 மெக்கானிசம். பிரைமரியா இருந்தா ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் SN2 மெக்கானிசம். செகண்டரி ஆல்கஹாலா இருந்தா ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் SN1 மெக்கானிசம். SN1 மெக்கானிசம். இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். இதை டீடைலா படிக்கும்போது ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும். அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு HCl போட்டோம்னா
நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு தெரியும், எது சீக்கிரம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இது இதெல்லாம் என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுல என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுவோம். இது SN1, இதுவும் SN1, பிரைமரி மட்டும் SN2. இது பின்னாடி நம்ம டீட்டெயிலாக சொல்றோம். இப்போ அடுத்ததுல நம்ம ரெண்டாவது வரக்கூடிய ரியாக்ஷன் இப்போ R-OH with PCl5. சரிங்களா, ரெண்டாவது ப்ரிப்பரேஷன். இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். இது தெரியல அப்படினால பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நம்ம ரியாக்ஷன்ல எழுதி போட்டுருக்கோம். சரிங்களா, இது எதுக்காக வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், இது என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்பாங்க. சரிங்களா, இது காம்படிட்டிவ். இது பின்னாடி நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் ஓகே தானே. இப்போ ரெண்டாவது ப்ரிப்பரேஷன்னா சேம் ஆல்கஹால்ல இருந்து PCl5 கூட ரியாக்ஷன் எப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் அது PCl. இது நம்மளுடைய கண்ணீர் டாக்டர் எழுதிக்கலாமா, PCl4 Cl எழுதிக்கலாமா. சரியா, இப்போ பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். குளோரின் வந்து எப்போ ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜன் குளோரின் எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? இப்போ மிட் பாயிண்ட்ல இந்த ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். இது எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும்? குளோரின் இருக்கக்கூடிய பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். இது பாண்டிங், இதனுடைய ஆன்டி பாண்டிங் இப்படி இருக்கும். ஆன்டி பாண்டிங் என்னது? இப்போ நானும் நீ இருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங், நமக்கு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆன்டி பாண்டிங். எங்க வந்து அப்ரோச் பண்ண ஆர்பிட்டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் தான் அப்ரோச் பண்ணுவோம். நம்ம பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் படிக்கிறோமா இல்லையா, பாண்டாட கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே சமயம் தான் இந்த ஹைட்ரஜனுக்கு குளோரின் இருக்கக்கூடிய இந்த பாண்டுக்கு பேர் பாண்டிங். அப்ப இதோட ஆன்டி பாண்டிங் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப இந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த குளோரின் பிரசன்ட் இருக்கிறதால ஆல்ரெடி குளோரின் ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி. கரெக்டா, ரெண்டு எலக்ட்ரான் யாருக்கு இருக்கு? குளோரின். அப்ப அதனுடைய ஆன்டி பாண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸா இருக்கு. ஆனா ஹைட்ரஜன் வந்து லோ எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிறதுனால அதனுடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் லார்ஜர் சைஸ்ல இருக்கு. எங்க வேக்கன்ட் ஆர்பிட்டால் அதிகமா இருக்கோ அங்கதான் போய் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்ப இது என்னது? எலக்ட்ரான் ரிச். அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் எங்க அப்ரோச் பண்ணா, எங்க வேக்கன்ட் சைட் அதிகமா இருக்கோ அங்கதான் அப்ரோச் பண்ணணும். வேக்கன்ட் சைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எங்க பாண்டிங் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கம்மியா இருக்கோ அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆன்டி பாண்டிங் தான் லார்ஜர் சைஸ்ல இருக்கும், அங்கதான் அட்டாக் பண்ணணும். இப்போ பாஸ்பரஸ் வந்து குளோரின் இருக்கு. இங்க பாஸ்பரஸ், இங்க குளோரின். எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? குளோரின் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்ப அதோட ஆன்டி பாண்டிங் எப்படி இருக்கும்? இது குளோரின்ல ஸ்மாலர் சைஸா இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப பாஸ்பரஸ்ல இப்போ பாஸ்பரஸ் இல்லையா, அந்த ஆன்டி பாண்டிங் லார்ஜர் சைஸா இருக்கும். வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் என்னது? இந்த ஆல்கஹால் மேல இருக்கக்கூடிய OH வந்து அட்டாக் பண்ணவும் பண்ணாதா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த R O இந்த ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கு. இந்த PCl5ல இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டால அட்டாக் பண்ணும்போது இந்த Cl வந்து வெளியே போயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க ஒரு குளோரின், ரெண்டு குளோரின், மூணு குளோரின், நாலு குளோரின், ஒரு குளோரின் வெளியே போயிடும். இப்போ இந்த ஆக்சிஜன் அட்டாக் பண்ணனால ஆக்சிஜனுக்கு வேலன்சி கூட இருக்கணும், ஒரு வேலன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எங்க வரும்? இதனுடைய வேக்கன்ட் ஆர்பிட்டால் இல்லையா, வேக்கன்ட் ஆர்பிட்டால் அட்டாக் பண்ணும்போது ஆக்சிஜன் எத்தனை வேலன்சி இருக்கணும்? ரெண்டு வேலன்சி. மூணு வேலன்சி வரும்போது சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன வெளியே போயிருக்கு? பிளஸ் Cl மைனஸ் 3. Cl மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்னது? செகண்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியே போயிடும். இது செகண்ட் ஸ்டெப். அப்ப HCl வெளியே போயிடுமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? R அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி H, இங்க ஆக்சிஜன், இது என்ன பதிலா பாஸ்பரஸ், எத்தனை குளோரின்? 4 குளோரின் வந்து பிரசன்ட். கரெக்ட்டா? இப்போ ஆக்சிஜன் எத்தனை வேலன்சி இருக்கு? இது ஒரு வேலன்சி, இது ஒரு வேலன்சி. இப்போ பிளஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் திருப்பி இங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு குளோரின் வெளியேறும். அடுத்த ஸ்டெப் நம்ம எதுக்காக இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்குதுன்னு தெரியறதுக்காக. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சா மற்ற இருக்கக்கூடிய எல்லா ரிசல்ட்டும் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய இது லீடிங் குரூப், இந்த பாண்ட், இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு குளோரின் வெளியே போயிடும். அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, இங்க ஆக்சிஜன், இங்க டபுள் பாண்ட் ஆயிடுமா? சிங்கிள் பாண்ட் என்ன ஆயிடும்? டபுள் பாண்ட். ஏன் ஒரு லோன் பேர் இன்வால்வ் ஆகும்போது ஒரு பாண்ட். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய PCl3, இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், என்ன வெளியே போயிடுச்சு? Cl மைனஸ். சரியா? இப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த Cl மைனஸ் அட்டாக் பண்ணுமா? எங்க அட்டாக் பண்ணும்? இது R, இது ஆக்சிஜன். எது எலக்ட்ரான் ரிச்? ஆக்சிஜன் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எங்க அட்டாக் பண்ணும்? இந்த R உடைய ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் அப்ரோச் பண்ணுமா? ஆமா இல்லையா?
அப்ப இது வெச்சா அட்டாக் பண்ணக்கூடிய எப்படி இருக்கும்? ஆப்போசிட் அட்டாக் பண்ணுது. இதுக்கு ஆப்போசிட் அட்டாக் பண்ணா இது வெச்சா என்னவா இருக்கும்? டேஷ். அப்ப நமக்கு அட்டாக் பண்ணக்கூடிய குளோரின் இங்க இருக்கக்கூடிய R இதெல்லாமே டோட்டலா சேர்ந்து வெளியே போகும். அவனுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? RCl. இந்த ROH க்கு என்ன ஃபார்ம் இருக்கு? RCl. ஆனா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன மாறி இருக்கு? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினால வெச்சாருக்கு என்ன மாறி இருக்கு? டேஷ். எப்படி மாறுச்சு? இந்த R க்கு நேர் ஆப்போசிட் இருக்கு. இதுதான் வந்து வெட்ஜ். இந்த வெட்ஜ்க்கு நேர் ஆப்போசிட்ல 180 டிகிரி இருக்கக்கூடியது டேஷ். ஆமா இல்லையா? அப்ப இது ஃப்ரண்ட் சொன்னா இது என்னது? பேக். இது இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி வீவர் சொன்னா இது என்னது? அவே ஃப்ரம் தி வீவர். அப்ப ஆன்சர்ல கொடுக்கும்போது ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் இன்வெர்ட்டட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்தா தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ல பாருங்க. क्वेश्चन எப்படி கொடுக்கறாங்க? R OH in the presence of PCl5. ஆன்சர் R Cl. இது ஆப்ஷன் நம்பர் A. ஆப்ஷன் நம்பர் B R Cl. ஆப்ஷன் நம்பர் C A and B. ஆப்ஷன் நம்பர் D none. எப்படி கண்டுபிடிக்கிற? இந்த ROH இருக்கும்போது மெக்கானிசம் என்ன சொல்லுது? இந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணி இங்க வரக்கூடிய இந்த குளோரின் நெகட்டிவ் ஸ்பீஷிஸ் எங்க அட்டாக் பண்ணும்? இந்த பாண்டிங்க்கு ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால இங்க அட்டாக் பண்ணும். அப்ப இங்க அட்டாக் பண்ணுனா இந்த வெட்ஜ்க்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது டேஷ். அப்ப வெட்ஜ் அப்படினா நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? டேஷ். அப்ப ஒரு ஆல்கஹால் எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, எனி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், எந்த ஆல்கஹால் எடுத்தாலும் சரி, நமக்கு ஒரு PCl5 கொடுத்தாங்கன்னா அதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்வெர்ட்டட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆர் அதுக்கு பேர் இன்வெர்ஷன். அது பேர் என்னது? இன்வெர்ஷன். அதை கண்டுபிடிச்சதுக்கு பேர் வால்டன். இட் இஸ் கால்ட் தி வால்டன் இன்வெர்ஷன். இது பேர் என்னது? வால்டன் இன்வெர்ஷன். இப்போ பாருங்க क्वेश्चन பார்ட் 1 நீங்க டைரக்ட் ஆன்சர் பண்ணலாம். ROH என்ன क्वेश्चन ஆகுது? என்ன ஆன்சர்? என்ன பர்சன்டேஜ் ஆகுது? முதல்ல எழுதிக்கோங்க. இதுக்கு என்ன வரணும்? இதுதான் ஆன்சர். சரி, என்ன ஆன்சர் வரும்? இதுதான் ஆன்சர். ஆன்சர் புரியுதா? நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல வெட்ஜ்க்கு வெட்ஜாவே கொடுத்ததால ஆன்சர் தான். ஏன்? PCl5 எந்த மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது? இன்வெர்ட்டட் மெக்கானிசம். அதுக்கு பேர் தான் இன்வெர்ஷன். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் பேரு இன்வெர்ஷன் ஆர் இன்வெர்ட்டட் ப்ராடக்ட். இன்வெர்ட்டட் ப்ராடக்ட் அப்படினா வெட்ஜ் டேஷ் ஆகும், டேஷ் வெட்ஜ் ஆகும். அது பேர் இன்வெர்ட்டட் ப்ராடக்ட். சப்போஸ் கொடுத்திருக்கக்கூடிய டேஷ்ல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன வரும்? வெட்ஜ் வரும். இந்த வெட்ஜ்ல கொடுத்திருந்தாங்கன்னா டேஷ். ஏன்னா இன்வெர்ட்டட் மெக்கானிசம். ஏன்னா இது கண்டுபிடிச்சது பேரு வால்டன் இன்வெர்ஷன். இது கண்டுபிடிச்சது பேர் என்னது? வால்டன் இன்வெர்ஷன். அதனால தான் இந்த ப்ராடக்ட் பேரு இன்வெர்ஷன் ப்ராடக்ட். இன்வெர்ஷன் ப்ராடக்ட். அப்ப செகண்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல எனி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் சரி, ஐசோபென்டைல் ஆல்கஹால், நியோபென்டைல் ஆல்கஹால், ப்ரோபைல் ஆல்கஹால், எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் சரி, கொடுத்திருக்கக்கூடிய PCl5 இருந்தா இதே மெக்கானிசம் தான். அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் எழுதி போடுது. நான் டைரக்டாக சொல்ல முடியும், ஆனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்பவுமே மறக்காது. சரிங்களா? 6 ப்ரிப்பரேஷனுக்கு ஒரே மெத்தட். சரிங்களா? SOCl2 போட்டாலே அதே ஆன்சர் தான், PCl3 போட்டாலே அதே ஆன்சர் தான், HCl போட்டாலே அதே ஆன்சர் தான், PCl5 போட்டாலே அதே ஆன்சர் தான். ஆனா மெக்கானிசம் ஒண்ணுதான். மெக்கானிசம் ஒண்ணுதான். அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் டீடைல் எழுதி போடுது. அப்ப எனி ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால், எந்த ஆல்கஹால் கொடுத்தாலும் சரி, PCl5 கொடுத்தாங்க அடுத்த ரியாக்ஷன் எழுதுறேன். இன்னும் கிளியரா புரியும். PCl5 கொடுத்தாங்கன்னா என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்களோ அதுக்கு இன்வெர்ட்டட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எழுதுறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சார் எப்படி இதுவே கொடுக்கல, நமக்கு ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க? ROH with PCl5 RCl. அவ்வளவுதான் ஆன்சர். ஆன்சர் அவ்வளவுதான். அவங்க ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணி கொடுத்தா என்ன பண்ணணும்? இன்வெர்ட்டட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எழுதணும். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? OH க்கு என்ன பண்ணணும்? சீல் போடணும். முன்னாடி பார்த்தோம் அன்ஹைட்ரேட் ஜிங்க் குளோரைடு HCl போடும்போது லூகாஸ் ரியேஜன்ட் போடும்போது என்ன பண்ணோம்? அந்த OH க்கு பதிலா Cl ஆட் பண்ணோம். அதே சேம் தான். அந்த OH க்கு பதிலா Cl தான். பட் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னா வெட்ஜ் ஆஃப் தி டேஷ், டேஷ் ஆஃப் தி வெட்ஜ். இதுதான் வந்து PCl5 க்கான ரியாக்ஷன். இது செகண்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் ப்ரிப்பரேஷன்.